ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம். வட்டமாக சப்பாத்தி சுடணுமா, இந்த ஒரு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து எடுத்துருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எவர் சில்வர் தான். அது மேலே வந்து மூடி வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கிறதுனா கூட ஓகே. பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கிறதுனால கூட பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காட்டனில் ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் இல்லைன்னா கூட டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதான் ஒரு சைடு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு இந்த மாதிரி வெளியில் வந்து இருக்கிற மாதிரியும் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து உருவி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெளியில் விட்டோம் இல்லையா அந்த கிளாத்தை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இதை நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே கருவேப்பிலை வந்து அழுகி போகாமல் வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு தேவைப்படுறப்போ இதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட் வாங்கி நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சில நேரங்களில் பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தோல் வந்து சுருங்கி போன மாதிரி ஆகிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். தோலை வந்து சீவுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சுருங்கி போனது எல்லாமே வந்து நார்மலாகிடும். நான் வந்து தோல் சீவுனதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தோலை சீவுறதுக்கு முன்னாடி வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னாலும் தோல் சீவிட்டு கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு எல்லாம் சுருங்கி போய் இருந்துச்சு அப்படின்னா அதை நார்மலாக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மல்லி இலைலாம் நம்ம வாங்கி மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மல்லி இலையை வந்துட்டு நம்ம வந்து வேர் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க இல்லையா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே உள்ள பகுதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. நார்மலாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து எடுத்து கழுவிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் டிஷ்யூ எடுக்கிறதா கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மல்லி இலையை வந்து பிரித்து இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டு நான் இப்போ மடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து மடித்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிரித்து மடித்து வைக்கிறப்போ நமக்கு வந்து இவ்வளோ தான் நம்ம சமையலுக்கு ஒவ்வொரு டைம் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது வந்து நம்ம எடுக்காமலே அப்படியே வந்து வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்போ அதை வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். எடுத்துகிட்டு மீதி வந்து அப்படியே நம்ம மடித்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே மல்லி இலை வந்து வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நான் வந்து டிஷ்யூ வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டிஷ்யூவை நம்ம வந்து ரெண்டாக வந்துட்டு கிழிச்சு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக கிழிக்கிறப்போ நமக்கு வந்து 2 பார்ட்டாக வந்து கிடைக்கும் இல்லையா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு வந்து எடுத்துக்கலாம். தூளுப்பாக இருந்தாலும் சரி, கல்லுப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து தூளுப்பு வந்து எடுத்திருக்கேன். இந்த தூளுப்பை இந்த 2 டிஷ்யூலேயும் வந்து கொஞ்சமாக வந்து வச்சு விட்டுருக்கேன். வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு குட்டி பொட்டில் மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கலாம். கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரப்பர் பேண்ட் போடுறதுனாலும் போட்டு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி மடிச்சே வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களோட ஷூலாம் இருக்கும் இல்லையா, இதுக்குள்ளே இதை வந்து வச்சு விட்டுறலாம். இது எதுக்காக வைக்கும் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஷூ யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு கெட்ட வாடை வரும் இல்லையா. இந்த மாதிரி உப்பு கலந்து நம்ம வைக்கிறப்போ அதில் எந்த வாடையும் வராது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் தொந்தரவும் இருக்காது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்லி இலை நம்ம அதிகமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வாடி போயிடும் இல்லையா. இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு வாடி போகாமல் இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேர் பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை இதை நம்ம வந்துட்டு கழுவெல்லாம் தேவையில்லை, அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லி இலையை அப்படியே எடுத்து இது மேலே வந்து வச்சு விட்டுருங்க. சில பேர் வந்து கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வைக்க தேவையில்லை. நார்மலாக வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய்லாம் வந்து நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய்க்கு வந்து மேலே வந்துட்டு அந்த முடி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து இருக்கிற மாதிரி உள்ள தேங்காய் வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் சீக்கிரமாக கெட்டு போகாது.
அதே மாதிரி நம்ம வைக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்காக நம்ம வந்து வைக்கிறது இந்த மாதிரி அரிசிக்குள்ளே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து குலுங்காமல் அப்படியே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வைக்கிறப்போ சீக்கிரமாக தேங்காய் அழுகி போகாது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்திலாம் வந்து போடுறப்போ நிறைய நேரங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோன்னா, அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து வராது. இதை மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து போட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது செய்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கவர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா ரெடிமேட் சப்பாத்தி வாங்கினதில் உள்ள கவர். ஆனால் இந்த கவர் வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கவரோட சைட் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து 2 இதாக ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம வந்து பிரிக்க போகிறோம். இப்போ இதை வந்து கீழ்ப்பகுதியிலே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு சமையல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 பகுதியிலையும் வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. ஏன்னா நம்ம வந்து மாவு வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதுக்காக எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா, இதை வந்து எடுத்துக்கோங்க. மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம தட்டு இல்லாட்டி மூடி ஏதாவது வச்சு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் தட்டு வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஈஸியாகவே தேய்க்க வரும். இல்லை இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சைஸில் மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மூடி தான் வந்து எடுத்திருக்கேன். தட்டு வச்சு தேய்க்கிறப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதை விரிக்க முடியலை. இந்த மாதிரி மூடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து விரிவாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிருச்சு. இது நல்லா வந்துட்டு தின்னாக வேணும் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா தின்னாகவே வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம பூரி சப்பாத்தி 2த்துக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம கல்லில் போட்டுற வேண்டியதுதான். இப்படி வந்து போட்டுட்டோன்னா நமக்கு மேலே வந்து எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம ஊற்ற தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதில் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்துட்டு இதை தேய்ச்சிருக்கோம். அதனால் நம்ம அப்படி கூட போட்டு சப்பாத்தி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படி நம்ம வந்து மாற்றி போட்டு எப்பவும் போல் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை. நார்மலாக நம்ம இதில் எண்ணெய் கவரில் வந்து எண்ணெய் ஊற்றிருந்தோம் இல்லையா, அந்த கவரில் உள்ள எண்ணெயே போதும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கலாம். போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு சப்பாத்தி வந்து கிடைக்கும். நல்லா வந்து திரட்டினீங்கன்னா இன்னும் நல்லா தின்னாகவே வந்து கிடைக்கும். சைஸும் வந்துட்டு நமக்கு பெருசாக கிடைக்கும். நான் வந்து சின்ன சைஸில் தான் எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ்லேயே வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இதை விட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த சைஸ்க்கு வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நம்ம எல்லா சப்பாத்தியுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு வேலையும் ஈஸி, நேரமும் வந்துட்டு மிச்சம். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.